சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு 2 பிள்ளைங்க ஒரு 5-6 வயசு இருக்கும் நடந்து வந்தாங்க. அந்த பயலுக 2 பேரும் ஒரு மாந்தோப்புக்குள்ள வந்து வரணும். மாந்தோப்புக்குள்ள 2 மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு, நிறைய கிடக்கு. ஆனால் அவன் சுத்து முத்தும் பார்த்துட்டு 2 மாங்காய் எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு புள்ள போயிட்டான். எடுத்துட்டான். ஆமா, எடுத்து வீட்டுல கொண்டு போய் அவங்க அம்மாட்ட எடுத்து வைக்கிறேன். அம்மா வர்ற வழியில ஒரு மாந்தோப்புக்குள்ள வந்தேன், மாங்காய் நிறைய கிடந்துச்சு, 2 மாங்காய் தெரியாம எடுத்துட்டு வந்தேன்னு எடுத்து கொடுத்தேன். என்ன சொல்லுவா குறிப்பா போச்சுல எங்க வீட்டுல எல்லாம் ஏன்டா 2 எடுத்துட்டு வந்தா நிறைய எடுத்துட்டு வடான்னு பாரு. எப்படி இருக்கு பாரு, பொழைக்க தெரியாத உள்ள. இன்னும் 2 சேர்த்து எடுத்திருந்தா அம்மா சின்னம்மா வீட்டு கொடுத்துருக்கலாம், நம்ம 2 ஊறுகாய் போட்டிருக்கலாம். இப்படி இருந்திருக்கிறிய உங்க அப்ப மாதிரியே ஒண்ணுக்கும் உதவாம. அதேதான் மேற்கொண்டு அப்படின்னு திட்ட காலம் இருந்துச்சு. ஆனா அந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா, பிள்ளைய போட்டு அடிச்சு துவைச்சு இழுத்துக்கிட்டு வந்தா தோப்புக்கு. தோப்புக்காரர்ல அங்க காவக்காரர் இருந்தாரு. அவர் பாக்குறாரு, என்ன இந்த அம்மா இந்த பயலை போட்டு இப்படி அடிக்கிறாளே ஏன் அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. ஏமா இந்த சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையா, வரும்போது பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது என் மகன் உங்க தோப்புல மாங்காய் கீழே கிடந்திருக்கு, 2 மாங்காய் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், அது தப்புத்தேன், என் பிள்ளைய நான் தண்டிச்சுட்டேன் கண்டிச்சுட்டேன், அதனால நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, இந்தாங்க உங்கள்கிட்ட மாங்கான்னு கொடுத்தான். அவர் சொன்னாரு, அட ஏம்மா இது ஒரு பெரிய விஷயமா, கீழே விழுந்து கிடந்த மாங்காய் 2 நாள் ஆனா அழுகி போயிடும், சரி அப்படி கட்டு போறத பிள்ளை சாப்பிட்டு போறானே நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், எடுத்துட்டு போறான்னு தானே விட்டுட்டு இருந்தேன், இதுக்கு போய் இவ்வளவு தூரம் அந்த பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சு இழுத்துக்கிட்டு வாரியேன்னு அவர் சொல்ல இந்த அம்மா பத்திரகாளியா மாறிட்டான். 2 மாங்காய் என் பிள்ளை எடுத்தது உனக்கு ஒரு சாதாரணமா போச்சா? 2 மாங்காய் திருடுனவன் நாளைக்கு 20 மாங்காய் திருடுவேன், 20 மாங்காய் திருடுனவன் நாளைக்கு 200 மாங்காய் திருடுவேன். இந்த உலகத்துல இந்த நாட்டுல என் பிள்ளை பெரிய திருடங்கிற பேரோட வாழணுமா? அப்படி பிள்ளைய பெத்ததுக்கு நான் பெத்த வயிற்றுல பிரண்டை வச்சு கட்டுவேன். போயா உன் மாங்காயும் சரி நீயும் சரி தூக்கி வீசிட்டான். தவறு செய்யற பிள்ளைய அப்பவே தண்டிக்கணும்ல. ஆமா, அப்படி தண்டிக்கப்பட்ட பிள்ளை யார் தெரியுமா? யாரு? அப்படி தண்டிச்ச தாய் யார் தெரியுமா? யாரு? இப்ப இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல, இந்தியாவே அப்படித்தான் இருக்கு, இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல கோடி கோடியா பணம் இருந்தா சகாயமா எதை வேணாலும் வாங்கலாம். நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், சொத்து பத்து வாங்கலாம், தங்க நகை வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், பிளாட்டினம் வாங்கலாம், சகாயமா கோடி கோடியா பணம் இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம். இப்ப இருக்க சூழலுக்கு ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ கூட வாங்கலாம், எம்பிஏ கூட வாங்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கோடி கொடுத்தா வந்துடுறானே, போயிடுறாங்க எங்க வேணாலும். போட்டு போட்ட நம்ம தெருவில் நிக்க வேண்டியதுதான். அது ரோசை நமக்கு எங்க இருக்கு, அதை விடுங்க. அது மாதிரி எத்தனை கோடி கொடுத்தும் எங்க ஐயா புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த முன்னாள் ஆட்சியாளர் ஐயா சகாயத்தை விலைக்கு வாங்க முடியலை எவனாலையும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பிள்ளைதான் அந்த பிள்ளை. அந்த பிள்ளையை தட்டி திருத்தியவள் தான் அவங்க அம்மா. அப்படி பெக்கணும், பெத்தாலும் பிள்ளை பெத்திருக்கேன் பாரு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, நாளைக்கு